கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். மெய்ப்பனின் சத்தம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிய தியானத்துக்காக ஏசாயா 49:5 வசனத்தை நான் உங்களுக்காக ஒரு பகுதியை வாசிக்கிறேன். என் தேவன் என் பலனாய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் தேவன் என் பலனாய் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பலன் யார் என்று நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னார், நம்முடைய பலத்தை குறித்து நாம் நமக்கு அறிந்திருக்கோம் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு பெரிய தைரியம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருக்க. தைரியம் நமக்குள்ள ஒரு பெரிய பலனாய் இருக்கிறது. அந்த கர்த்தருடைய நாமத்துமான தைரியம் நமக்கு எது பலனாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு சிலருக்கு அவருடைய ஞானத்தை ஒரு பலனாக நம்பிக்கொண்டிருப்பார்கள். சிலருக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை ஒரு பலனாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். சிலருக்கு சிலருடைய அரசியல் செல்வாக்கு அந்த சிலர் அதை ஒரு பெரிய பலனாக எண்ணுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு பலன் எல்லாம் ஒரு நாட்கள் அவர்களுடைய பலன் அற்று போகக்கூடும். ஒரு அரசியல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனிதன் அவரை நாம் பலனாக எண்ணுவோம் என்று சொன்னா அவர்களுடைய ஆட்சிக்கு பின்பு காரியம் மாறுதலாக முடியலாம். கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாது. செல்வத்தை ஒரு பலனாக எண்ணுவோம் என்று சொன்னால் அந்த செல்வம் நாளைக்கு நம்மிடத்துல இருக்கும் என்று நாம் நம்ப முடியாது. நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலனை நாம் எண்ணுவோம் சொன்னா அந்த பலனும் மாறி போகக்கூடியதா இருக்கு. கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். கோலியா தன்னுடைய புய பலத்தை, மாம்ச பலத்தை அவன் பெரிதாக எண்ணினதுனால்தான் தாவீதிலே அவன் பெரிய சவால்களை விடுகிறான். பார்வோன் தன்னுடைய ரதங்களை குறித்து பெரிய பலத்தை உடையவனாக அவன் காண்பித்து அதை குறித்து பேசினான். ஆனால் இப்படி தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய ரதத்தையும் குறித்து பெருமை பாராட்டினவர்கள் எல்லாரும் அவர்கள் நிற்க முடியாமல் போனார்கள். ஆனால் கர்த்தரை தன் பலனாக கொண்டிருக்கிற எந்த மனுஷனும் எந்த ஜனங்களும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இன்றைக்கு உங்களுடைய பலன் யார் என்று நீங்கள் அறிந்து பாருங்கள். நீங்கள் எதை பலனாக எண்ணுகிறீர்கள்? உங்களுடைய படிப்பையோ அல்லது உங்களுடைய ஞானத்தையோ செல்வத்தையோ அல்லது மற்ற நபர்களையோ எதுவா இருக்கிறது? இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார் என்று? மெய்யாவே என் தேவன் என் பலனாய் இருப்பார் என்று சொன்னால் அது எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை நமக்கு நிச்சயமாய் கொடுக்க முடியும். நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த வசனத்தை நம் போலவே நமக்கு என் தேவன் என் பலனாய் இருப்பார் என்று அறிக்கை செய்வோம். நிச்சயமாகவே தேவனை நம் பலனாய் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். நாம் எதற்கும் பதற வேண்டாம். உண்மையாகவே இந்த தேவனுடைய பலன் ஒரு நாளும் நம்மை விட்டு ஒழிந்து போகாது. தேவனுடைய பலன் குன்றி போகாது, குறைந்து போகாது. தேவனை பலனாய் கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமாய் பாக்கியவான்கள். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்கள் பலனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, அன்றைக்கு கர்த்தாவே ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா, பவுல் சொல்லுகிறாரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. ஆம் கர்த்தாவே, எங்களை பலப்படுத்துகிறவர் மாத்திரம் அல்ல, நீரே எங்கள் பலனாய் இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.